حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم على سيدنا محمد وعلى آل الله ரசூல் ஜலால் நம்மை புனிதமிக்க பிறை 23வது இரவிலே தன் நேசர்களுடன் தன் ஆஷிகீன்களுடன் சேர்ந்து அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய ஃபதுலோ குவத்தை கொண்டு ஏதோ அல்லாஹ் மிஸ்கீனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்ததை நான் ஞாபகப்படுத்தி என் உரையை முடிக்கின்றேன். நம்மை சாலிஹாக நல்லடியார்களாக அல்லாஹ் காண்பிப்பதற்காக குறிப்பாக மிஸ்கினாகிய என்னை சாலிஹீன்களுடைய ஜமாத்தில் சேர்ப்பதற்காக தாங்கள் போன்ற சாலிஹீன்களை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். பொதுவாக நமக்கு முன்னால் இனாயத்துல்லா சஜாதா பேசினார்கள். அல்லாஹுக்கு முன்னால் எப்படி அபுதியத் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ரஃபீக் ஷா சர்க்கார் அவருடைய முதல்வர்கள் அனைவர்களும் மாணிக்கங்கள் தான். ஹபீபுல்லா சஜாதா அவருடைய பயானையும் அன்றைய தினம் கேட்டேன், கண்ணீர் வடித்தேன். தொண்டை சரியில்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க என்பதாக நினைக்கிறேன். என்றாலும் அல்லாஹ் நம்மை நல்லடியாருடைய சமூகத்திலே சபையிலே தேர்ந்தெடுத்து கொண்டான். அதை நினைத்து நாம் பூரிப்பு அடைய வேண்டும். இந்த நாள் பிறை 23 கதருடைய இரவாக இருக்கலாம் என்ற ஒரு ஆதரவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நேரமும் கடந்துருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பேசி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். 3:15 வரையில் ஒரு 2 ரக்காத் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுதுருக்கேன் தனித்தனியாக. உடனே அதுக்கு அடுத்ததாக எல்லாருக்கும் சஹர் சாப்பாடு ஷேக் நாயத்துடைய தரப்பிலிருந்து இன்னும் இந்த பூலோகத்திலே எத்தனை வழிமார்கள் நாதாக்கள் வாழுகின்றார்களோ வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களுடைய தரப்பிலிருந்து அந்த தாமை உணவை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த 23 பிறை அல்லாஹு தாலா கதருடைய இரவை ஒற்றைப்படையிலே தேடச் சொன்னான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடச் சொன்னார்கள். ஆனால் தேடி
அதை மதிக்க நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். அதனால தான் மஸ்ஜிதில் கூட ஞாபகப்படுத்தினேன், தஃப்சீர் செய்யும்போது தேடுறது தான் நம்மின் மீது கடமையை தவிர அடைவது கடமை அல்ல என்பதாக. தேடினாக்காவே முழு சாப், அடைஞ்சா தனி மக்காம். அதற்கு அவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு மகான்களும் பல இரவுகளில் கதருடைய இரவை அடைந்ததாக ஞாபகப்படுத்தினாங்க. ரமலான்லையும் சரி, ரமலான் அல்லாத நாட்கள்லையும் சரி. அப்போ கதருடைய இரவு ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து போகக்கூடியது கிடையாது. யாரு கண்ணு பார்வையில் படுதோ அவங்க அதை அடைஞ்சிக்கிறாங்க. கதருடைய இரவு அதெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவுல அதை பேசப்படும், உலமாக்கள் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு ரிவாயத்து பார்த்தேன், நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உரீது அமார உம்மத்தி, என் உம்மத்துடைய வயதுகளை நான் காட்டப்பட்டேன். நம்ம வயசுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு யார் யாருக்கு எத்தனை வயசு. தாவூத் அலி ஷாமா யாருமா? ஆதம் அலி இஸ்லாத்துக்கு எல்லாம் காட்டினாங்க. தாவூத் அலி இஸ்லாம் வயசாங்க. ஆதம் அலி இஸ்லாத்துக்கு எல்லாம் காமிச்சான், தாவூத் அலி இஸ்லாம் வயசா நம்ம ஈசா ரசூல்லா காமிக்க மாட்டானா? எல்லாம் காமிக்கப்பட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த கம்மியான நாட்களில் எப்படி அமல் செய்வாங்க, அல்லாவை திருப்திப்படுத்துவாங்க, அல்லாவை சந்தோஷப்படுத்துவாங்க, கவலையாக இருந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அனுப்பி லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக ஞாபகம். அதனால் நாமும் கத்ருடைய இரவு சிறப்பு மிக்க இரவு, கண்ணியமிக்க இரவு, அதை நாம் தேடணும். எங்கே போய் தேடுறது? எங்கே போய் தேடுறது? அல்லாஹுடைய ரசூலிலே தேடணும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹுடையவர்களிலே தேடணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களையும் உமர் நாயகம் ஒரு தடவை அவங்களுடைய கிலாஃபத்துடைய காலத்தில் பல சஹாபாக்களை உண்டு கூட்டினாங்க கதருடைய இரவை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக. உமர் நாயகம் ஒன்று சேர்த்தாங்க. ஜமா சஹாபத்தை பல சஹாபாக்களை ஒன்று சேர்த்து என்னைக்கு கதருடைய இரவு அஜித்து சொன்னாங்கல்ல, சுத்தம் ரஹ்மத் தெரியுது. சுத்த விட்டால் தான் நாமும் அடிமை, சுத்தலைன்னா அடிமை கிடையாது. அவங்க சொன்னாங்கல்ல, சேக்கை சுற்றி சுற்றி வரணும். அதே போல் நபியை சுற்றி சுற்றி சஹாபாக்கள் வந்தாங்க. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் மறைச்சான். எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லிட்டாங்க, மறைப்பதிலையும் ஒரு ரஹ்மத் இருக்கா. ஏன் அல்லாஹ் மறைச்சான்? மறைப்பதின் காரணம் என்ன? மக்கள் ஊடுதல் பிடிச்சிருவாங்க, அதை கொண்டு மட்டும். மேலும் அதை அல்லாஹ் காமிச்சான்டா நபியை விட்டுருவாங்க. நபியுடைய ஷஃபாத் தேவையில்லை, நபியுடைய நெருக்கம் தேவையில்லை. லைலத்துல் கத்ரே போ, ரெண்டையும் ஒன்றும் நாங்கள் பார்க்கல, என்னை பிரித்து பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒன்று மறைச்சிட்டான், அல்லாஹ் ஒன்று மறைத்தான். அப்போ கதருடைய இரவு. அப்போ அலியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்துடைய ஆட்சி காலத்தில் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்தாங்க. அத்துடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவையும் போட்டாங்க. இப்னு அப்பாஸை நீங்கள் வா உஷராசி, என்னைக்கு லைலத்துல் கூப்பிட்றாங்க. சின்ன பிள்ளை தான், உக்கான சகீரன், ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தேன், ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன்.
இப்போ காலு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப சின்ன வயசாக இருக்கார், சின்ன பிள்ளையா இருக்கா இப்னு அப்பாஸ், அவரை போய் கூப்பிட்டு மஷவரா கேட்குறாங்களே. இன்னஹு ஃபத்தன் இன்ன இப்னு அப்பாஸ் கஹதி அப்னாயினா, நம்ம பிள்ளை மாதிரி இருக்காரு, மகமாரி மாறி இருக்கிறாங்க. பலிம தஜ்மாவும் மானா, எங்கூட ஏன் அவரை போய் சேர்க்கறது இப்னு அப்பாஸ். அப்போ ரயிலத்தில் இருக்கிறதுல உமர் நாயகம் எங்கே தேர்ந்தாங்க, இப்னு அப்பாஸ். நபியுடைய குறைஷி அம்சம் அப்பாஸ் ரலியல்லாஹு மகன். அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு சாச்சா சேர்ந்தாங்களா பாருங்க. ஏன் ஒன்று சேர்க்குறேங்க. அப்போ உமர் நாயகம் சொல்கிறாங்க, இன்னஹு ஃபதன் லஹு கல்புன் அஃபூலுன், அவர் ஒரு வாலிபர், நல்லா சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள ஒரு கல்பு அவருக்கு. கல்புன் அஃபூல், கல்புன் அஃபூல். வலிசான் சவுலும், அதிகமாக கேட்கக்கூடிய நாவும் இருக்கு, நல்லா மார்க்கத்தை பற்றி கேட்டே இருப்பாங்க. அது என்ன, இது என்ன, அது என்ன, நபியை போட்டு நோண்டி எடுத்தாங்க, நபியை போட்டே நோண்டி எடுத்தாங்க. அதோடன் கேட்டாங்க, அதோடன் கேட்டாங்க. கடைசியில் கதருடைய இரவை பற்றி சஹாபாக்கள்கிட்ட உமர் நாயகம் கேட்டான், எங்கம்மா இருக்கு, பிந்தனை பத்துன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. யாரும் தெளிவாலாம் சொல்லலை. அப்போ கடைசியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, இப்னு அப்பாஸே கதருடைய இரவு எங்க? அவங்க சொல்கிறாங்க, அது 27 இருக்கலாம் என்பதாக எண்ணுகிறேன். இன்னில் ஆகும். அதுக்கு தலீல் என்ன, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதை வரிசையாக எடுக்கிறாங்க. அல்லாஹ் 7 படைச்சான்ல, இன்னல்லாஹ ஹலக்க சமாவாதி சபான், வானத்தை அல்லாஹ் படைச்சான், 28 அல்லாஹ் படைச்சிருக்கான். பூமியை 7 அல்லாஹ் படைத்தான், நாட்களையும் 7ஆக படைத்தான், மனிதனையும் 7லிருந்து படைத்தான், தவாஃபையும் 7ஆக ஆக்கினான், சாயையும் 7ஆக ஆக்கினான், கல்லறிவதையும் 7ஆக ஆக்கினான். அதை வச்சு 27 என்பதாக நினைக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் பெரும் சஹாபாக்கள், நபிக்கு பிறகு எங்கே தேடினாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே தானே சொல்லியிருக்க கூடாதா, அஹ்ல பைத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய குடும்பத்தார்கள் தேவை. அந்த அடிப்படையில் தான் கான்காக்களுக்கு, ஷேഖுடைய சமூகத்திற்கு முரீத் கதிரில் 27 போய் ஆகணும் என்பதாக நமக்கு சூஃபியாக்கள் மசாயில்கள் சொல்லுவாங்க. இப்போ என்றாலும் நாம் கதருடைய இரவையை அடையினேன், என்ன காரணத்தினால அடையினேன். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் போது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக ஏன் அல்லாஹ் சொன்னார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முன்னோர்களில் ஆபித் என்று சொன்னால் வணக்கம் செய்யக்கூடியவன் என்று சொன்னாலே 1000 வருஷம் வணக்கம் செஞ்சால் தான் ஆபித் என்று பேரோ. 1000 வருஷம் வணக்கம் செஞ்சால் தான் ஆபித் என்று பேர். இப்போ ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன இத்தனை ஹதீஸ், 3 லட்சமா, 3 லட்சம் ஹதீஸ் பண்ணால் தான் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். இப்போலாம் யாரும் இல்லை 3 லட்சம் ஹதீஸ் பண்ணாலாம். அதே போல் ஹாஃபில் என்று சொன்னாலே 6 லட்சம் ஹதீஸை செஞ்சுருக்கோம். ஹாஃபில் ஹதீஸுடைய சொன்னது மராத்தி. அதே போல் முன்னோர்களில் ஆபித் என்று சொன்னாலே 1000 வருஷம் பாதிச்சார். 1000 வருஷம்லாம் உங்களுக்கு சின்ன வயசு மாதிரி. முன்னோர்கள் 1000 வயசுலாம் உங்களுக்கு சின்ன வயசு. 1000 வருஷம் வணக்கம் செஞ்சால் தான் அவர்கள் ஆவி.
அதை வச்சு தான் அல்லாஹு தாலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் 1000 வருஷம் வாழு இபாதத் செய், இந்த உம்மத்து லைலத்துல் கத்ர் அடைஞ்சா 1000 வருஷத்தை விட சேர்ந்தவர்களாய் என்பதாக நமக்கு மகான்கள் ஞாபகப்படுத்துகிறார். அதன் அடிப்படையில் நாமும் கதருடைய இரவை நாம் தேடியாகவே. ஏங்க எதுக்கு தேடுனேன்? இந்த உலகத்தில் நாமும் எப்படியோ வாழ ஆசைப்படும். பெரும் தொழிலதிபராக வாழ ஆசைப்படும், விவசாயியாக வாழ ஆசைப்படும், ஆலிம்கள் முதர்ரிஸா வாழ ஆசைப்படுவாங்க. மாசால போய் ஓதி முடிச்சா அதான் எங்கள் பாபா நான் ஓதி முடிச்சோன்னே நான் எங்கேயாவது ஓதுவான்னு கேட்டேன். எங்கேயும் ஓதுவான், நான் வீட்டில் இருக்கிட்டேன். பாக்கியத்து போவான்னு கேட்டேன். எழுமுடைய ஆசை எங்கேயும் ஓதவானான்னு சொன்னேன். வீட்டில் ஏறி தர்பியத்தில் இருந்தேன். அதே போல தர்சுகளுக்கும் தர்சு முகத்துக்கும் 2-3 மாசாக்கள் அழைப்பு வந்துச்சு. மிஸ்கின் அங்கேயும் போகக்கூடாதுட்டான், அங்கேயும் போகக்கூடாதுட்டான். எதுக்காண்டி சொன்னாங்க? நப்சி வீணா போயிடுன்னு சொன்னாங்களா என்ன? ஏன்னா அவங்க 15 வருஷமோ 18 வருஷமோ வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க. ஓதி முடிச்சுட்டு 18 வருஷமோ சும்மா தான், எந்த ஒரு வேலைக்கும் போகல, இமாமத்துக்கு போல, தரிசுக்கு போல. இவெல்லாம் ஓதி முடிச்சா உடனே இமாமத் எங்கே இருக்க இடம் பாரு அப்படின்னு நப்சு படப்படப்படம் அடிக்குது. எங்கேயாவது ஓதி கொடுக்குறது என்ன இருக்கா? என் அத்தா அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, ஓதியும் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேனா, தருதலையாக இருக்கிறாங்க. அத்தா அம்மா பாட்டு வாங்கவும் ஓடிவே போடுறான். இது அவன் இதுக்காண்டியே நம்ம ஓதணும். கற்றதை அமல் செய்வதற்காக ஓதும், கற்றதை அமல் செய்வதற்காக. அப்போ நாமும் எப்படியோ இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி அல்லாஹ் ரசூல் வாழ சொன்னாங்க? எப்படி வாழ்ந்தா நமக்கு கண்ணியம், எப்படி வாழ்ந்தா நமக்கு ஷரப்பு, எப்படி வாழ்ந்தா நம்மை மலக்குகள் மதிப்பார்கள், அவுலியாக்கள் மதிப்பார்கள், அன்பியாக்கள் மதிப்பார்கள். அதை யாரும் யோசிப்பதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, அலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். மோத்தா போ முது, நீ முதரிஷா மோத்தா போ, ஆலிம் ஷா மோத்தா போ, ஃபாசில் ஷா மோத்தா போ, மன்பையா மோத்தா போ, பயாசியா மோத்தா போ. இங்கே இருக்க ஆயிட்டு ஒரு ஆயிட்டு முஸ்லீமா மோத்தா, முஸ்லீமா மோத்தாகிறதுக்கு தான் ஓதியாகும். முஸ்லீமா எப்படி மோத்தாது அதுதான் ஓதி கொடுக்குறாங்க. அது பாதி ஏதோ முடிச்சுட்டு முடி வச்சுட்டு பறக்க விட்டு கிளம்பிடுறாங்க. அதை அனுபவிச்சு பார்ப்பதே கிடையாது. டாக்டரும் படித்தா டாக்டர் படிக்கிறான், படிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் அந்த என்ன வருஷம் ட்ரைனிங் போகிறாங்களா இல்லையா? எந்த ஆலிம்ஷா ட்ரைனிங் போகிறாங்க? டாக்டருக்குள்ள மூளை கூட ஆலிம்ஷா இருக்கு. பலமாக்கள் தப்பாக அனுப்பிச்சு விடாது, நான் தான் ஆலிம்ஷா, என்னையும் சேர்த்து குறை சொல்கிறேன். அதனால தான் கௌசுல் அல்மசி அல்லான்னு சொல்கிறாங்க, ஆலிம்களே உஸ்தாத்மார்களுக்கு தலப்பா கட்டி விட்டா நேரம் மம்பரப்படியில் வந்து ஏறிடாதே. தலப்பா கட்டி விட்டோன்னே ஏறிடாதே. போய் பாருங்க கிதாப்பில் புத்தூல் கைவில் போய் எடுத்து பாருங்க. ஆமினான ஷேக்குடைய தர்பியத்தை எடுக்காமல் மெம்பர்படி நீ ஏறிடாது. வீணா விடுவோம், பல கோடி மக்களையும் வீணாக்கிட்டு விடுவோம். சொல்றாங்க, மா ஆப நஹஜக ஸு இல்மின் வலா கஷ்ஃபின். அவங்க இதுதானே வருது. அவங்களுடைய போங்க யாரும் மறுத்ததும் கிடையாது, குறை சொன்னதும் கிடையாது. இல்லை ஆலிம்ஷம் ஒத்துப்பாங்க, யோசனாய். சில ஜுஹாலர்கள் மறுப்பாங்க, அறிவு குறையுடையவர்கள் மறுப்பாங்க. கஷ்ஃபையுடைய நாதாக்களும் குறை சொன்னது கிடையாது,
எல்மியுடைய மகான்களும் குறை சொல்லுது. அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட நாதாவும் ஏறிடாது. ஆகையால் நாம் கதருடைய இரவை யானைனே. கதிர் என்று சொன்னா ஷராஃபத்தில் வந்தது, ஷரப். இந்த உம்மத்து எப்பொழுதுமே ஷரப்பாக வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லா கதருடைய இரவு அல்லா தரான். இதுவரை நடந்து போச்சுங்க. மல்லாங்க எப்படியோ வாழ்ந்துட்டோம், யார்கிட்டயும் பேசிட்டோம், எதையோ சாப்பிட்டோம், எதையோ நாம் நினச்சிட்டோம், எதையோ பார்த்துட்டோம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தௌபா செஞ்சு மீண்ட வேண்டியதான். மாமா நடந்து போச்சு. இனிமேல் பாத் என்ன? ரமலானுக்கு பிறகு என்ன நிலை? ஈதுல் அல்ஹாக்கு பிறகு என்ன நிலை? ரபீல் அவலுக்கு பிறகு என்ன நிலை? யார் யோசிக்கிறா? அதனால் நம்முடைய வாழ்க்கை ஷராஃபத்துடையதாகும், ஷரப்பாக ஆகும். என்ன செய்யறது? என்னங்க செய்யறது? ஷரப்பை உடையதாகுவதற்கு மௌலானா அவர்கள் கூட ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனாவா அமித்தினி மிந்தாலும் சொல்லி கேட்கறதே இல்லைட்டா. மிஸ்கீனா வாழவை, மிஸ்கீனா மோத்தாக்கு, வாஷுனி ஃபிசுமனத்தில் மசாக்கினா. மிஸ்கினுடைய பட்டியலில் அவங்க அந்த கூட்டத்தோடு சேர்த்து என்னை எழுப்பி. மிஸ்கின்னா இந்த பிச்சை எடுக்கிறாங்களோ அந்த மிஸ்கின் கிடையாதுங்க, அது மட்டும்தான் மிஸ்கின் தரும். பாக்கி ஓதுன்னு அர்த்தம். எந்த மிஸ்கின் ரசூல்லா சொல்கிறாங்க? ரசூல்லா மிஸ்கினை உள்ள போய் பாவா அம்மா கேட்டாங்களா? அவங்க துவா கபூல் செஞ்சானா இல்லையா? அல்லா வீடியோ துவாவா அல்லா கபூல் செஞ்சான். கேட்டால் உடனே கொடுத்துட போகிறான். என்ன கேட்டான்? எல்லாம் என்னை மிஸ்கீனா வாழவி. அப்போ அல்லா கபூல் செஞ்சானே, ஊழ போய் பிச்சை எடுத்தாங்களா? நவுசுபில்லாஹி மின் ஸாலிக். ஷஹீல் அஸ்கியாக அவங்க கொடைவெல்லுகளுக்கெல்லாம் கொடைவெல்ல, எல்லாத்துக்கும் பிச்சை போடுறவங்க அவங்க தான். அவ்வளோ பெரிய கொடைவெல்லல் அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் கொடைவெல்லர்கள் அனுபவிக்க முடியாது. கொடைத்தன்மையை கொடைவெல்லர்கள் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடைவெல்லல். அப்போ இப்போ எந்த மிஸ்கின்னு கேட்டாங்க? அது சொன்னோம். நம்ம ஷேக் நாயின் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹதீஸை சொன்னோம், அது விளக்கம் சொல்லிக்கிறேன். இனிமேல் கேட்பாங்களே துவாவை, இனிமேல் அந்த துவாவை கேட்பாங்களே. அதனால் இப்போ மிஸ்கின் என்று சொன்னால் சுகூன் இருந்தது. சதா அல்லாவை கொண்டே நிம்மதி பற்றிக்கிட்டே இருப்பார். சுகுனா மிஸ்கின் என்னங்க? சதா அல்லாவை கொண்டே நிம்மதியை பெறுவார். பேங்கில் 1 லட்ச ரூபா இருக்கு, நிம்மதி வருதா இல்லையா? அவர் மிஸ்கின் கிடையாது. நமக்கு புள்ள சம்பாதிக்கிறான், நிம்மதி வருதா இல்லையா? அவன் மிஸ்கின் கிடையாது. மற்ற ஆப்ப சம்பாதிக்கிறார், நிம்மதி வருதா இல்லையா? மிஸ்கின் கிடையாது. சதா அல்லாஹை கொண்டு நிம்மதி பெறுவார். சுகூன் அல்லாஹை கொண்டு யாருக்கு வருதோ அவர் தான் உண்மையான மிஸ்கின் என்பதாக. இந்த சுகூன் நாம கேட்கணும். காசு இல்லைன்னா நமக்கு நிம்மதி வந்துடும். ஷேக் நாயின் சொல்றான், என் கல்புல உள்ளது உங்கள் கல்புக்கு வந்துச்சு. ஜோப்பில் 10 ரூபா காசு இல்லைனாலும் அவன் ஜாலியாக இருக்கும், சிரிச்சிட்டு வாங்க. ஷாஹானா சிந்தைக்கு அரச வாழ்க்கை வாழலாம். இல்லாட்டி நீ உடம்பி தருவோம், இல்லாட்டி உடம்பி தரும். யாருக்கு அந்த வாழ்க்கை இருக்கு? அவளியாக்கள் அந்த வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆயாத்தோ ஜமானஹி நஹி ஆயாத்தோ தமானி. வந்தாலும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, வரலனாலும் கவலைப்பட மாட்டாங்க, வரலனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹை கொண்டு வாழக்கூடியவர். சதா தேவைக்கு ஏற்ப அல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவைக்கு ஏற்ப அல்லா கொண்டுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாதாக்களை அல்லாஹ் கை தூக்குவதற்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க. துவா இருக்கு ஒருத்தங்களா அல்லாட்ட கேட்குறது, பெரிய வணக்கம் தாங்க, துவா கேட்கக்கூடாது, நஜாத்தில் சேர்த்துறாதுங்க. இங்கே துவா பெரிய வணக்கம், இபாதத்து. ஃபிகு மசாயில்ல
எல்லா ஃபுகஹாக்களுடைய இத்திஃபாக் மசாய், ஒரு மனிதன் தொழுது விட்டு ஃபரதான தொழுகை தொழுது விட்டு துவா கேட்காமல் ஏந்திரித்து சென்றால், துவா கேட்காம கூட்டு துவாவோ அல்ல தனியான துவாவோ டப்புன்னு எழுந்து போனான், அல்லாஹ்வுடன் அவன் எதிர்த்து நிற்கக்கூடியவனா ஆகிவிட்டான் என்பதாக ஃபுகஹாக்கள் சொன்னாங்க. நேற்று கூட ஹாப்ஸா ஓதுனான்னு நினைக்கிறேன். உஜீபு தாவத்தை தாயிதா தானி அப்புறம் வல்லசீன் இஸ்தக்பீரூன்னு நீ பாதுச்சு அந்த ஆயத்து தொண்டு தானே, அந்த ஆயத்தை எல்லாம் சேர்த்து சொன்ன. துவா விட்டு புறக்கணிக்கிட்டு போகக்கூடாது, துவா அவசியம். என்றாலும் துவா இருக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கல, நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பிறகு துவா கேட்கல, துவா கேட்டவங்க தான் அந்த நேரத்தில் துவா கேட்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்க. துவான்னா என்ன? துவான்னா கூப்பிடுதல், அழைக்குதல், தம்பி இங்கே வாப்பா, அங்கே இருக்காரு இங்கே கூப்பிடுறது, எட்ட இருந்தா தான். அப்போ துவாவும் ஒரு ஹிஜாபுங்கிற ஒரு திரை. மோலாவை கரீபாக பார்த்து அகரபாக பார்த்தபடியும் ஏன் அழைக்கினேன், மொஹீத்தா பார்த்தபடியும் அழைக்கினவனை அழைக்க தேவையில்லையே. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா துவா கேட்பதற்கு முன்னாலே கொண்டு வந்து கொடுத்துருவானா அவருடைய தேவைகள். ஹதீஸ் ஷரீஃப் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. போய் பாருங்க, ஃபஸாயில் அமல் இருக்கு. எங்க இருக்கு? ஃபஸாயில் அமல் ஜக்ரே அம்தலால் ஷேഖுல் ஹதீஸ் சொல்றாங்க. எவர்கள் ரப்புடைய தியானத்தில் ஞாபகத்தில் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா துவா கேட்பதற்கு கூட அல்லாஹ் நேரம் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் பண்ணுவோம். அப்போ நம்ம கதருடைய இரவு இதை அடைஞ்சோம், நாமும் ஷராஃபத்தாக ஷரப்பாக கண்ணியமாக வாழ அல்லாஹ்வை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை பெறலாம். என்ன இருக்கு இதுல? கதருடைய இரவுல என்ன இருக்கு? பிந்தின பத்துல தேட சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதனால நாம் எல்லாம் தேடுறோம். பிந்தின பத்துல தேட சொன்னாங்க. ஃபில் அஷ்ரில் அவாஹிரி, ஆஹிரி என்னமா அவாஹிரியா, அவாஹிரி அதை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் கடைசியில் சொல்றாங்க ஃபில் வித்திரி, ஃபில் வித்திரி, வித்திரியாவிலே தேடு. ஆனால் தான் உங்களை வித்திரியா ஓதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆள்படியெலாம் இருக்கா இல்லையா? இல்லை, எடுத்துட்டாங்க நிறையா ஊர். எங்கள் ஊர்லாம் ஓதிட்டு இருந்தாங்க. பெரிய படியெலாம் அந்த காலத்தில் ஷவுக்கத்தில் எடுத்து ஓதுவாங்கள்ல வித்திரியா, அதனால தான் ஓதுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வித்திரில் தேடு. வித்திரினா என்ன? ஒற்றை அஜித்ரா தான் ஒன்று, ஒற்றை படை. ஏன் படையை சேர்க்குறேன்னு? அங்கே படையே இல்லையாங்க, ஒற்றையிலே தேடு. ஒற்றையிலே தேடு. ஒற்றையில் எங்கே தேடுங்க? ஒற்றையில் எங்கே தேடுங்க? இந்த கூட்டத்தில் அப்துல்லான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க. அப்துல்லான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து பார்க்கும்போது அப்துல்லா எங்கன்னு கேட்டால் கிடைக்க மாட்டேன். தனித்தனியாக பார்த்தா கிடைச்சிடும். ஒரு ஆளா இவர் அப்துல்லாவா 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 கிடைச்சிடும். இஜித்திமால கிடைக்காது, சீக்கிரம் ஜம்ஐயத்தில் கிடைக்காது. அது போல அல்லாஹ் சொல்றான், தம்பி நீ கதருடைய இரவை ஒற்றையில தேடு, தனியா பாரு. இப்போ கதருடைய இரவுன்னு அல்லாஹ் சொல்லி தன்னை தேட சொல்றான். அதனால தான் சொன்னேன் ஹஜ்ரத் கிப்லா அவர்கள்ட்ட, எல்லாம் அவன்ல இருக்குங்க. என் ஃபோனு அல்தாஃப் வச்சுருந்தாரு, வச்சுக்கிமா கொடுத்து அவர் இங்கே போய் மாசால இருக்கார், பள்ளியாசில் இருக்கார். என் ஃபோனு எங்கே, என் ஃபோனு எங்கே, என் ஃபோனு எங்கேன்னு கேட்டால் கிடைக்குமா? அல்தாஃபை தான் கேட்கும். அல்தாஃபை கொடுங்க, அல்தாஃபை தேடினா தான் ஃபோன் கிடைக்கும். ஃபோனு கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காதுங்க. ஃபோன் யாரில் இருக்கோ அவரை தேடு, ஃபோன் கிடைச்சிடும். அதேபோல் மகபீரத்து வேணும், ரஹமத்து வேணும், மகபீரத்து வேணும், ரஹமத்து வேணும், நீ கிடைக்கவே கிடைக்காது. நீ எத்தனை தடவை கேட்டாலும் சாபு கிடைக்கும். இதுக்கும் என்னார் வேணும், லைலத்துல் கத்ர் வேணும், எல்லாம் எங்கெங்க இருக்கே மொல்லாவுடைய சாத்து இருக்கு.
மகஃபிரத்தாக இருக்கட்டும், ரஹமத்தாக இருக்கட்டும், எதுக்குமே நீரான இருக்கட்டும், கதருடைய இரவாக இருக்கட்டும், அவன் இருக்கு, நீ அவனை தேடு. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்னை தேடுன்னு சொன்னால் சில பேர் மௌனம் சொல்லிப்பாங்கிறதுக்காண்டி லைஃப் தேடணும். சூசகமாக அல்லா சொல், இஷாராவா அல்லா சொல். அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் தலபனி வஜதனி. ஹதீஸ குதுஸில் அல்லாஹ் சொல். என்னை தேடியவர்கள் கண்டிப்பாக என்னை பெற்றுக்கொள்வார்கள், என்னை தேடியவர்கள் கண்டிப்பாக என்னை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ நாமும் ஹக்கை தேட வேண்டும். நாம் அது கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சா மாதிரி மல்லாஹுல் மோலா ஃபலஹுல். அதனால தான் அது அவர்களோட கூட சொன்னேன், கதிர் என்று சொன்னாலே மஸ்தருங்க. அது கதிர் என்று சொன்னால் மஸ்தர். இசும் ஃபாயிலுடைய மனாவும் இசும் மஃபூலுடைய மனாவும் உலமாக்களுக்கு தெரியும். இப்போ லைலத்துல் காதிர், காதிருடைய இரவு, காதிருடைய இரவு. அப்போ காதிருடைய இரவு நாம் தெரிஞ்சுமா இல்லையா? ஹதீஸ்ல வந்து அல்லாஹ்வுக்கு இரவு இருக்கா? ஒரு கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுக்கு இரவு இருக்கா? ஹதீஸை ஃபுல்லாக படித்தாலும் விளங்குறதுக்கு 10 பக்கம் படித்தா எங்கே விளங்கும்? இல்லை 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 இல்லை. ஏ அதனால் கிதாபுகளை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக். ஓதி முடிச்சுட்டு போய் ஃபுல்லாக பார்க்கணும். இஷ்கால்கள் வராது, சந்தேகங்கள் வராது. 10 பக்கம் தான் மாசால் சொல்லி தராங்க, 20 பக்கம் சொல்லி தராங்க, பாக்கியெல்லாம் புரியல. ஜாயிஸ் இல்லை, லாய ஜூஸு லாய ஜூஸு லாய ஜூஸ், கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ பார்க்க தெரியும் என்ன சொல்ல வரேன், காதிருடைய இரவுங்க அது. நாம தேடியா? அப்போ கதிருடைய இரவு தேடு என்று சொன்னாவே அல்லாஹ்வை தேடியா, அல்லாஹ்வை தேடியாக வேண்டும். தேடணுமா அல்லாஹ்வை? இதுவரையும் தேடணுமா? சில பேர் எனக்கு 40 வயசு ஆகும், சில பேருக்கு 50 வயசு ஆகும், சில பேருக்கு 60 வயசு ஆகும், 70 வயசு ஆகும். அல்லாஹ்வை தேடணுமா? ஏன் அந்த ஆசையே வரல? கலப்பி விடுங்க. நீங்கள் ஊதுகலா போட்டு ஊதி விடுங்க. அஷ்ரஃப் அலி தானிவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவன் எவ்வாறு சாம்பல்ல நெருப்பு மறைஞ்சு கிடக்கும், கங்கு, சில கங்கு, சின்ன சின்னஞ்சிறிய கங்கு, அதை ஊதுகலா வச்சு ஊதுனாங்க, அந்த நெருப்பு பெருசாகிடும். இல்லை அவன்ட்டு அப்படியே மறைஞ்சு 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 நெருப்புன்னு ஊதுட்டான். அதே போல 100 ஈமான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளங்களையும் மறைஞ்சிடும். 100 ஈமான் என்று சொன்னால் என்ன? மோலாவை தேடக்கூடிய அந்த பிரகாசம். தாயை தேடுறான், பீவியை தேடுறான், பிள்ளையை தேடுறான். இதை உண்டாக்குற அல்லாவை தேட மாட்டான்? உண்டாக்குற அல்லாவை தேட இருக்குங்க. சாம்பல், பாவங்கள் என்ற சாம்பல் நம்மள மறைச்சி. அதாவது அகலுல்லாக்கிட்ட போய் ஊதிக்க, நீ ஊதுகளா வச்சு. அதுதான் முதல்ல ஊதத்துக்காண்டி தான் அல்லாஹு அல்லாஹ் மூச்சில் வச்சு விட்டுறாங்க. எல்லாம் ஊதி ஊதி எடு. அது ஊதுறதும் கிடையாது, பீடியை தான் ஊதுறாங்க எல்லாம். நாம் என்ன செய்யணும்? தலபஹா மொலாவுடைய தேட்டத்தை அதிகமாக. அப்போ கதருடைய இரவு லைலத்துல் கதரை நாம் தேடியாக சில மகான்கள் அடைந்ததாக சொன்னார். சில மகான்கள் அடைந்ததாக ஒரு சஹாபி ரசூல் லைலத்துல் கதர் தேடியே தூங்கிவிட்டார். கிதாபில் எடுத்து பாருங்க, லைலத்துல் தேடியே தூங்கிவிட்டார். அப்ப கனவுல ரசூலே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, கனவு பார்க்குறாங்க, ஓடுறாங்க. அந்த சஹாபி ஓடுறாங்க நபியுடைய தர்பார், யார் சொல்லா கதரை தேடி படுத்துக்கிறத நீ வந்த வா, நீ கதரை அடைஞ்சிட்ட பண்ணிட்டேன், கதரை அடைந்து விட்டீர்கள். அப்போ லைலத்துல் கதர் நாமோ லாக்கிலு தக்ஃபீஹில் இஷாரா, லாக்கிலு தக்ஃபீஹில் இஷாரா, அதை நாம் தெளிவாக பேச முடியாது. அப்போ என்றாலும் நாமோ அதை அடைந்து விட்டால் அங்கே நாம் எப்படி இருப்போம்? ஷராஃபத்தை உடையவர்களாக, ஷரப்பாயிடுவோம், கண்ணியமாக போயிடும், அல்லாஹை கொண்டு வாழக்கூடிய மக்களாக போயிடும். மஹ்லூக்குடைய தயவு இல்லாமல் நாம் வாழலாம்,
சதா அல்லாஹ் கொண்டே வா. அதுக்கு நாம ஆசை. அதுதான் கதருடைய இரவை தேடு தேடு தேடுட்டான். 1000 மாசங்களை விட சேர்ந்தது, 1000 மாசங்களை விட சேர்ந்தது, 1000 மாசங்களை விட சேர்ந்தது. அதனுடைய அஜ்ரு அல்லாஹ் தரான், கூலி அல்லாஹ் தரான். யோசிக்கலாம். ஆகையால நாமோ கதருடைய இரவை தேடுவதை விட கதருடைய இரவு யாரில் இருக்கோ அவனை நாம தேட முயற்சி செய்யும். அந்த ஷவுக்கை, அந்த நிகாவை, அந்த ஷவுக்கை, அந்த ஆர்வத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதருடைய இரவின் சிறப்பை பற்றி சொல்லும்போது அந்த ஷமூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கிறேன், அவங்க நபி, அவங்க ஷரப்பை தான் சொன்னாங்க, அவங்களுடைய கிஸ்ஸாவை சொன்னாங்க. 1000 ஆண்டுகள் இபாதத், நைட்டு பூரா இபாதத், பால் பூரா நோம்பு. அவங்களுக்கு முடி எது நிமித்தவங்க இங்கே ஆரம்பிச்சு கீழே பூமி எறிந்தவங்க, ஆரம்பிச்சு பூமி எறிந்த அகோரிங்கெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி. அதை நான் ஒப்பிட்டு பேசல, அவங்க சைத்தானும் நபியில் அவங்க ஒப்பிட்டு பேசணும். இஷ்கைலாகில வளர்த்து விட்டாங்க, வெட்டுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை, ஜிகருல்லால இருக்கணும். சில பேர் கல்யாணம் வேற, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிங்களா, நகத்தையே வெட்ட மாட்டான், 1 கிலோமீட்டர் நிற்கும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்க வருவான், நகம் 1 கிலோமீட்டர் இருக்கும், முடி வெட்ட மாட்டாங்க, தாடி பீஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும், நேரம் இருக்காது, நேரம் இருக்காது. ஆனால் தசீன் செஞ்சா ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நிற்கிறதுக்காக நாம் அலங்கரிச்சு அதுக்கானி புட்டு சுத்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நிற்கணும். கல்யாண வீட்டுக்கு போனால் வெள்ளை வெளியே சட்டை, மஸ்ஜிதுக்கு வந்தால் கம்பெனி கலரில் கையிலாம் கைலியா. நான் பார்க்குறோம், உலமாக்களையே பார்க்கணும் இல்லையா, ஏன்பா கம்பெனி கலரில் இருந்திருக்க நீ, பழுப்பு நிறத்தில் இருக்கும் கைலி. அங்கே போனால் புது கைலி பூசு, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பந்தியில் உட்காந்த மாட்டாங்க. இங்கே அல்லாஹ் விட்டுருவான், தோல்வி விட்டுருவார், அந்த கம்பெனி கலரில் இருக்கும். அப்போ நாமும் அல்லாஹுக்கு முன்னாடி நாமும் தன்னை அலங்கரித்து கொள்ளணும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி மஸ்ஹபுடைய இமாம், அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி 30,000 ரூபா கொடுத்து, 30,000 திரகம் கொடுத்து ஆடை வாங்கி வச்சுருந்தாங்க. 30,000 திரகம், அது பெருக்கிங்க 20,000. அதை உறுதிட்டு தான் சொல்லுவாங்க, அதை உறுதிக்கிட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை காமிக்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ அலுமத், அவ்வளோ ஜலாலா போய் நிற்பாங்க. இப்போ தீனுடைய அலுமத் நமக்கு தெரியல, தீனுடைய மகிமை நமக்கு தெரியல. அப்போ சாஹிப கதராக நாம் வாழணும். என்ன செய்யணும்? காதிர முத்துலக்குடன் நம்முடைய டச் சம்பந்தம் உண்டாங்க. அதனால தான் அல்லாஹ்வுத்தால வளைச்சி 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 அல்லாஹ் பேசணும். அமாதராக மா லைலத்துல் கதர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கதர். அப்புறம் அமாதராக மா லைலத்துல் கதர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஏன் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு வார்த்தை சஹாபாக்களுக்கு விளங்கலைன்னா என்ன செய்வாங்க? ஆதஹு சலாசா, ஆதஹு சலாஸ், 3 தடவை திருப்பி சொல்லுவாங்க. சீக்கிரம் யாருக்கும் விளங்கல ரைட் இருக்கிறதுனா என்ன. அதனால தான் அல்லாஹ் தர 3 தடவை திருப்பி 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 அல்லாஹ் திருப்பி திருப்பி. அதனால நாமும் அந்த இரவை நாமும் மதிச்சா. எப்படி நாமும் மதிச்சாங்கன்னே அதையும் ஹஜ்ரத் பெருந்தகை அவங்க முக்தசரன் சொல்லி முடிச்சுட்டாங்க. முக்தசரன் சொல்லி முடிச்சுட்டாங்க, சுருக்கமாக சொன்ன